உங்களுக்கு ஒரு வசனம், சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு போட்டுருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு போட்டுருக்கு. கர்த்தர் நமக்கு நன்மையா இருக்கிற விஷயங்களை கண்டிப்பா தருவார். நமக்கு தருகிறதுக்காக தான் அவர் எல்லா நன்மைகளையும் வச்சிருக்கிறார். கண்டிப்பா கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை தருவார். ரெண்டாவது என்னன்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்க குழந்தை ஒரு கத்தியை எடுத்துச்சுன்னா பார்த்துட்டு என்ன செய்வீங்க? அந்த கத்தியை வாங்கி வைப்பீங்க. அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த கத்தி நம்மள ஹர்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் நமக்கு தேவையான சில விஷயங்கள் நமக்கு நன்மையானதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும். ஒருவேளை அந்த காரியங்கள் நமக்கு நன்மையானதா இல்லைன்னா அதை அவர் நமக்கு தரமாட்டாரு. எப்படி நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து கத்திய வாங்கி வேற சேஃபான இடத்துல வச்சுட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அதை விட பெட்டரான நல்ல விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரிதான் கர்த்தரும் நமக்கு தேவையில்லாத நன்மையா இல்லாத விஷயங்களை நமக்கு தரமாட்டார். அதுக்கு பதிலா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நன்மையான விஷயங்களை அவர் நமக்காக தருவார். இன்னைக்கு என் வாழ்க்கையில நன்மையே நடக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிறைய நன்மையான விஷயங்களை உங்களுக்காக வச்சிருக்காரு. நிச்சயம் தருவாரு. விசுவாசிச்சீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க.